மத்திய அரசு 4 சட்ட தொகுப்புகள் என்கிற பெயரில் 29 சட்டங்களை ஒன்றுபடுத்தி ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். இப்போது அதற்கு அறிவிக்கை செய்து இது அமலாக போகிறது என்று சொல்கிறார்கள். 5 ஆண்டுகளாக நிறைவேற்றப்பட்ட பிறகும் கிடைப்பில் கிடந்த இந்த சட்ட தொகுப்புகளை இப்போது செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கிறார்கள். இது குறித்து ஏராளமான பொய் தகவல்களை ஆட்சியாளர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள், மோடி உட்பட. இந்த சட்டம் தொழிலாளி வர்க்கத்திற்கு எதிராக செய்யப்படுகிற கொடூரமான துரோகம், தாக்குதல். இந்த சட்டத்தில் 85% தொழிலாளர்களை ஏற்கனவே அவர்களுக்கு பொருந்துகிற சட்டங்களிலிருந்து வெளியேற்றுவதுதான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். பெரும்பான்மை தொழிலாளிகளுக்கு சட்டம் பொருந்தாது என்று சொல்லுவதற்கு ஒரு சட்டம். காலனி ஆதிக்க வெள்ளையாட்சியில் இருந்த சலுகைகளை கூட இப்போது வெட்டி சுருக்கி இருப்பதுதான் இந்த 10ஆம் பசலை ஆட்சி, இந்த மதவெறி ஆட்சி இப்போது இந்த சட்ட தொகுப்பின் மூலமாக செய்கிற காரியம். 100 தொழிலாளிகளுக்கு மேல் இருந்தால் அந்த தொழிற்சாலையில் தொழிலாளிகளுக்கு பொருந்து பெற்று பல சட்டங்களை, எல்லா சட்டங்களும் அவர்களுக்கு பொருந்து பெற்று இருந்தது. ஆனால் இப்போது 300 பேருக்கு மேல் இருக்கிற தொழிற்சாலைக்கு மட்டுமே இனிமேல் சட்டங்கள் பொருந்து பெற்று சொல்லுகிறார். இதனுடைய பொருள் பெரும்பாலான தொழிலாளர்களை வெளியேற்றுகிறார்கள், சட்டத்திலிருந்து வெளியேற்றுகிறார்கள் என்பதுதான். இதை விட கொடுமை, இதை விட கேவலம் வேற என்ன இருக்க முடியும்? 8 மணி நேர வேலை என்பது உலக அளவிலேயே மிகப்பெரிய தியாகங்கள் செய்து நிறுவப்பட்டிருக்கிற ஒரு பெரிய சாதனை. தொழிற்சங்க இயக்கம் உலக அளவில் சாதித்த மிக முக்கியமான சாதனை, முதன்மை சாதனை. அதனால்தான் உலகம் முழுவதும் தொழிலாளிகள் இன்றைக்கும் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த 8 மணி நேரத்தையே இனிமேல் 10 மணி நேரமாக்கலாம், 12 மணி நேரமாக்கலாம், மாநில அரசு நினைத்தபடி செய்யலாம் என்றெல்லாம் ஒரு சட்ட திருத்தத்தை செய்துவிட்டு இது முற்போக்கு, இது சாதனை என்று பேசினால் அதை விட போலித்தனம், அதை விட பம்மாத்து வேறு ஒன்றும் இருக்க முடியாது. இப்போ அந்த சட்ட தொகுப்பு அடிப்படையிலே தான் ஃபேக்டரிஸ் ஆக்டுக்கு நம்முடைய மாநில அரசு ஸ்டாலின் அவர்கள் திருத்தங்களை முன்மொழிந்தார். 8 மணியை 10 ஆக்குவோம், 12 ஆக்குவோம் என்று அதை எதிர்த்த போராட்டம் வெடித்தது. பிறகு அவர் திரும்ப பெற்றார். இது வரலாறு. ஆகவே இதே போன்ற சட்ட திருத்தங்களை எல்லா மாநிலங்களிலும் செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் தொகுத்தது தான் இந்த சட்டத்தொகுப்பு. ஆகவே இதில் எந்த விதமான இதுவும் இல்லை. 20 பேர் அதற்கு மேல் இருக்கிற தொழிற்சாலை, அதற்கு இதையெல்லாம் பொருந்துபட்டு சில சலுகை இருக்கிறது. இப்போ என்ன சொல்றாரு? 40 பேருக்கு மேல் இருந்தால்தான் அந்த தொழிற்சாலையில் சலுகை பொருந்தும். 10 பேரும் அதற்கு மேலும் இருந்தால் சில சலுகைகள் என்று இப்போது இருக்கிறது. அந்த எண்ணிக்கை 20 என்று ஆக்கிவிட்டார்கள். இப்படி எல்லா வரம்புகளையும் உயர்த்தி 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 தொழிலாளிக்கு ஏற்கனவே பொருந்தி கொண்டிருந்த சலுகைகளை எல்லாம் இல்லாமல் செய்வதும் குறைப்பதும் தான் இந்த சட்ட தொகுப்பினுடைய நோக்கம். இந்த சட்ட தொகுப்பு தொழிலாளிகளுக்கு இப்போ 1 வருடம் முடிந்தவுடன் கிராச்சுவிட்டி கிடைத்துவிடும், ஓராண்டில் வெளியிட்டு போகிற கிராச்சுவிட்டி கிடைத்துவிடும் என்று ஒன்றை சொல்லுகிறார்கள். இது கேட்டால் சிறப்பு தானே என்கிறேன். 1 வருடத்தில் அவனுக்கு வேலையே போகிறது என்பதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற அக்கிரமம். ஏன் 1 வருஷத்தில் அவனுக்கு வேலை போகுது? நீங்கள் வேலைக்கு எடுப்பேன், நிரந்தரம் செய்வேன், 30 வருஷம் நீ வேலை செய்வாய், பெரும் தப்பு செய்தால் ஒழிய நீ தொடருவாய் என்று இருந்தால் அப்போ 5 வருஷம் கிராச்சுவிட்டிங்கிறது யாருக்கும் எங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீ இப்போ இராணுவத்திலேயே 4 வருடம் நீ வந்து இராணுவத்தில் இருப்ப, அதுக்கு பேர் அக்னி வீடு, 4வது வருஷம் நான் வீட்டுக்கு அனுப்பிடுவேன், 4வது வருஷத்துல உனக்கு கிராச்சுவிட்டி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னா, 4 வருஷத்துல கிராச்சுவிட்டி கொடுக்குறாப்பா, 4 வருஷத்துல வீட்டுக்கு அனுப்புறாங்கிறத மறைச்சிட்டு பேசுறாங்க அவங்க. அப்படி இந்த மோடியினுடைய அறிவிப்புக்கு பின்னால், அமைச்சர்களின் அறிவிப்புக்கு பின்னால் நான் சொல்லுவதை போன்ற இன்னொரு பக்கம் இருக்கிறது, அதுக்கு இன்னொரு சைடு இருக்கு. அதை மறைச்சு அவர்கள் பேசுகிறார்கள். ஆகவே மிக கொடூரமான தாக்குதல் தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிரான இந்த சட்ட தொகுப்பு. நிறைய நான் சொல்லலாம், அதிக இது இல்லை. இப்போ இதை எதிர்த்து தொழிலாளிகள் நிச்சயம், அதாவது தொழிற்சங்கமே கூடாது, தொழிற்சங்கம் அமைப்பதற்கு என்ற ஒரு துணிவே தொழிலாளிகளுக்கு வரக்கூடாது. ஏன்னா 300 பேருக்கு சட்டம் பொருந்தாது, ஸ்டாண்டிங் ஆர்டரே பொருந்தாது, அவர் எப்படி தொழிற்சங்கம் வைக்க முடியும்? அதே மாதிரி கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை எப்படி வேணா வச்சுக்கலாம். கான்ட்ராக்ட் தொழிலாளி இருந்தானா அவன் எப்படி சங்கம் வைப்பான்? அவன் சங்கம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு நிலையை உண்டாக்குவதுதான் மோடியினுடைய நோக்கம், பல முதலாளித்துவ அரசுகளின் நோக்கம். அது அவர்களுடைய பகல் கனவு. அது நடக்கவே நடக்காது. நீங்க என்ன தலைகளா நின்னாலும் சங்கம் வரும். தொழிற்சங்கமே இல்லாத காலத்தில் தான் பெரும் போராட்டங்கள் வெடித்து 8 மணி நேரம் வந்தது. தொழிற்சங்கங்கள் இல்லாத காலத்தில் தான் நடத்தப்பட்ட வீரியமிக்க போராட்டங்களால் ஏதோ ஒரு சட்டத்தை வைத்து இவர்களை ரெகுலேட் பண்ணாமல் போனால், ஒழுங்குபடுத்தாமல் போனால் பெரும் வெடிப்புகளும் பெரும் கழகங்களும் நடக்கும் என்ற அச்சத்தில் தான் முதலாளிகள் உட்பட ஒத்துக்கொண்டுதான் சங்க உரிமை இருக்கிறது. ஆகவே இந்த சங்க உரிமையை எடுப்பது என்பதெல்லாம் பகல் கனவு. இதை எதிர்த்து இந்திய தொழிலாளிகள் பெரும் போராட்டங்களை முன்னெடுப்பார்கள்.
இந்த கொடுமைகளை அனைத்தையும் முறியடிப்பார்கள். ஏற்கனவே இருக்கிற உரிமைகளையும் பெறுவார்கள், புதிய உரிமைகளையும் உருவாக்குவார்கள். நான் கடைசியாக சொல்ல விரும்புவது, எந்த ஒரு திருத்தத்தையும் ஒரு அரசு முன்மொழிகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், சட்டத்துக்கோ மற்றதற்கோ முன்மொழிகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது எப்படி இருக்கும்? ஏற்கனவே இருக்கிறதை விட முன்னேற்றமா இருக்கும், ஏற்கனவே இருக்கிறதை விட அபிவிருத்தியா இருக்கும். அதான திருத்தம், அதுதானே திருத்தம். ஆனா இப்ப என்ன நடக்குது? ஏற்கனவே இருக்கிறத குறைக்கிறது, வெட்டுறது, அதுக்கு பின்னோக்கி தள்ளுறதுங்கிறதா இப்ப நடக்குது. ஆகவே ஒரு 150-200 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த காலனித்துவ நிலைக்கு, பெருமுதலாளித்துவ கொடுமை நடந்து கொண்டிருந்த நிலைக்கு இந்திய தொழிலாளிகளை பின்னோக்கி தள்ளுகிற கொடிய காரியத்தை தான் மோடி செய்கிறார். அவரை போன்ற 10ஆம் பசலிகள், அவரை போன்ற மனுஸ்மிருதியை பின்பற்றக்கூடியவர்கள், தொழிலாளி என்றால் அடிமை, தொழிலாளி என்றால் அவனுக்கு குரலே இருக்கக்கூடாது, தொழிலாளி என்றால் அவன் கேட்கவே கூடாது என்கிற புத்தி உள்ளவர்கள் இப்படித்தான் சிந்திப்பார்கள், அப்படித்தான் சிந்தித்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கு இந்திய தொழிலாளர்களுக்கும் கடுமையான பதிலடி கொடுக்கும் என்று நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன்.